ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரெக்னென்சி சம்மந்தமான ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய பேபியை நான் ஒரு சில கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியான்றத ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. என்னுடைய பேபியோட ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 99% எனக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கு இருந்ததுக்கான சிம்டம்ஸ் செகண்ட் பேபிக்கு இல்லை. ஸோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கேர்ள் பேபியாக இருக்குன்றது எனக்கு தோணுது. ஸோ இது அக்யூரேட்டாக கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு மதருக்கு இருக்கும் இல்லையா ஒரு ஃபீலிங்ஸ். ஸோ இது பொண்ணு தான் இல்லை இது பையன்தான் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி எனக்கு தோணுன எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சிம்டம்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 7th மந்த் கிட்ட நெருங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 7th மந்த்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 12 days கிட்ட ஆகுதுங்க. இப்போ நான் ரீசெண்டாக அனாமலை ஸ்கேன் தான் எடுத்திருந்தேன். பட் நான் ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் தோணுச்சு. எனக்கு எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பேபி பாய் பேபி தான் நான் ஃபஸ்ட்லேயே கெஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணுறது தப்பு தான். பட் நமக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த சிம்டம்ஸ் இருந்தால் பாய் பேபி தான், இந்த சிம்டம்ஸ் இருந்தால் கேர்ள் பேபி தான் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி தான் இந்த வீடியோ. ஸோ இது பாயாக கூட இருக்கலாம், கேர்ளாக கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சில சிம்டம்ஸ்லாம் யோசித்து இது கேர்ள் பேபி தான் அப்படின்ற ஒரு கெஸ்க்கு நான் வந்திருக்கேன். ஸோ அது எப்படி தான்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே எனக்கு தலை சுத்தல், வாமிட், மயக்கம் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு மந்த்தே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மந்தில் ஒரு சில யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். இது பையனா பொண்ணா, ஸோ பையனுக்கான சிம்டம்ஸ்லாம் என்ன இருக்கும், பொண்ணுக்கான சிம்டம்ஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா யூரினில் கலர் சேஞ்சஸ் அதுலேயும் பையன் இருக்குது பொண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரியான கலர் சேஞ்சஸ்லாம் வச்சுலாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன். ஸோ அப்படிலாம் ஒரு 5-6 சிம்டம்ஸ் எனக்கு இது பையன்தான் அப்படின்றதுக்கு ஒரு கெஸ் எனக்கு வந்துச்சு கண்டிப்பாக. ஸோ எப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 164 இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பையனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன், அதாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் எனக்கு 164 ஹார்ட் பீட் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் என்ன நினச்சேன், சரி ஓகே இது பொண்ணு தான் போல் இருக்குது. 140 கீழே இருந்தால் தான் 140 கீழே இருந்தால் தான் பையன், 140க்கு மேலே இருந்தால் அது பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி போக போக பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் குறைய ஆரம்பிச்சுது. ஸோ அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வீடியோவும் நான் செக் பண்ணுவேன். ஸோ என்னடா இது குறைய ஆரம்பிக்கிறே, ஒரு வேளை பையனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு பேபி பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலுமே சரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா என் வீட்டுக்காருக்கு பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க அக்கா இறந்துட்டாங்க. அவங்க என் வயிற்றில் பிறக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார். பட் ஃபஸ்ட்டு பையன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2மே பொண்ணு, அதனால் பையன் பிறக்கணும்னு எங்கள் வீட்லேயும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் எனக்கு நிறைய சிம்டம்ஸ் பையன்தான் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ஸோ அதில் ஒரு 2 சிம்டம்ஸ் சொல்கிறேன். இப்போது செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போவும் எனக்கு ஒரு 3-4 சிம்டம்ஸ் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காரம் தான் சாப்பிட பிடிக்கும். அதாவது ஸ்வீட்டை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி கொமட்டலாகவே இருக்கும். ஸ்வீட்டை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஜஸ்ட்டு ஒரு பால்கோவா கூட சாப்பிட மாட்டேன். ஆனால் காரத்தில் காரசாரமாக எது கொடுத்தாலுமே சாப்பிடுவேன். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் பாய் பேபின்னு கெஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் எனக்கு அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு. பட் இப்போது செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போது காரமாக பார்த்தாலே பிடிக்கல, நல்ல இனிப்பாக சாப்பிடணும் போலவே இருக்குது. அல்வா, பால்கோவா இந்த மாதிரி நிறைய இனிப்பு சம்மந்தமான பொருள்லாம் சாப்பிடணும் போலவே ஆசையாகவே இருக்குது. ஸோ அதை வச்சு நான் கெஸ் பண்ணுறேன் இது பொண்ணாக இருக்கும்னு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேபி ஹார்ட் பீட் 9th மந்த் கிட்ட நெருங்கிச்சு. 9th மந்த் அப்போது எனக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு. டெலிவரி பெயின் வந்தோடனே நான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டெலிவரி பெயின் வந்துருச்சு. ஆனால் நான் எதிர்பார்த்தது என்னென்னா டெலிவரி அப்போது கத்தி ரொம்ப கத்தி அந்த
கத்துனோடனே குழந்தை வெளியே வருமே, அந்த மாதிரி சினிமாவில் பார்த்த மாதிரிலாம் கிடையாது. லைட்டாக வந்து பெயின் வருது, அந்த பெயின் தாங்க முடியல தான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெயின் வந்து நின்றுடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பெயின் வந்தது. ஆனால் அந்த டெலிவரி பெயின் தாங்குற அளவு நான் வந்து ஓகே இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் வந்து கொஞ்சம் பெயின் இருந்துச்சு, பட் என்னால் அது தாங்க முடிஞ்சிச்சின்னு தான் சொல்லணும். அதில் வந்து லாஸ்ட்டு மினிட்ல அந்த டெலிவரி ஆக போகிற டைமில் ஒரு ஸ்கேன் எடுத்தேன். அந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 142 இப்படி இருந்துச்சு. பாய் பேபிக்கான சிம்டம்ஸ் தான் அப்படின்றது நான் அப்போவே கெஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரின் வச்சு கூட மேட்ச் பண்ணி கூட ஓகே இது பையன்தான் அப்படின்றது நிறைய நான் கெஸ் பண்ணேன். லாஸ்ட்டு மினிட்ல இது பையன்தான் அப்படின்னு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து டெலிவரி ரூம்குள்ளே போகிறேன். அங்கே இருக்க நர்ஸ்கிட்டையும் நான் சொன்னேன், இது பையன் தானே, எனக்கு தெரியும், பிறக்க போகிற ஒரு நிமிஷம் முன்னாடி தான் எனக்கும் தெரியும் பையன்தான் அப்படின்னோடனே அவங்க சிரித்தாங்க. அவங்க சிரித்தாலும் சிரிக்கலையோ, ஆனால் எனக்கு வந்து தோணுது என்னென்னா இது கண்டிப்பாக பையன்தான் அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். ஒரு சில சிம்டம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் அப்போது நான் பையன்தான்னு கெஸ் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட கூட பார்த்திங்கன்னா இது பையன்தான் பொண்ணு கிடையாது அப்படின்றத அடித்து நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து எனக்கு வந்து பையன்தான் பிறந்தான். ஸோ அவர் பிறந்து 5 இயர்ஸ் கழிச்சு தான் நான் இப்போ செகண்டாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேபிக்கு இருந்த சிம்டம்ஸ் வந்து எனக்கு செகண்ட் பேபிக்கு கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு வாமிட் வந்து இருந்துச்சு, அந்த பேபிக்குமே இருந்துச்சு, இந்த பேபிக்குமே இருந்துச்சு. பட் எனக்கு வாமிட்டுன்றது வந்து பையனுக்கு வந்து ஒரு பால் டீ அந்த மாதிரி குடித்தா கூட எனக்கு வந்து ஏற்றுக்குச்சு. ஆனால் இந்த பேபிக்கு பால் காஃபி எது குடித்தாலுமே எனக்கு வந்து ஏற்றுக்கவே மாட்டுது. உடனே போய் வாமிட் பண்ணிடுறேன். ஸோ அந்த சிம்டம்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து நிறையவே வந்து வேரி ஆகுது. ஸோ வாமிட் வந்து டக்குன்னு வாமிட் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா வந்து பிரைட்னஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் 9 மாதம் வரைக்குமே பையனுக்கு வந்து நல்லா பிரைட்டாக இருந்தது என் ஃபேஸு. ஆனால் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 மாதத்தப்பவே எனக்கு வந்து இங்கெல்லாம் வெள்ளையாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பொலிவே இல்லாமல் இருக்குது. ஒரு 5th மந்த் வரைக்குமே ஃபேஸில் வந்து ஒரு பொலிவே இல்லை. அப்பப்போ பார்த்திங்கன்னா ஏதோ கருப்பாக டாட் வர மாதிரியே இருந்துச்சு. ஃபேஸில் வந்து பொலிவே கிடையாது. ஸோ அதை வச்சு நான் கெஸ் பண்ணேன் இது பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணேன். அப்புறம் வந்து ஸ்வீட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ணும் போலவே தோணுச்சு. எவ்வளோ ஸ்வீட்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்ருவேன், எனக்கு அது காரமே வேணாம், ஸ்வீட் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ அதை வச்சு நான் கெஸ் பண்ணேன் இது வந்து பொண்ணு தான்னு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் தான். இது வந்து 100% கன்ஃபர்மேஷன்னு கிடையாது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5th மந்த் ஸ்கேன் எடுக்கும்போது பேபிக்கு வந்து 164 ஹார்ட்பீட் இருந்துச்சு. ஸோ ஹார்ட்பீட்டை பொறுத்து இதுவும் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் வந்திருக்கேன். பிறந்ததான் தெரியும் எப்படின்னு. பட் எனக்கு பையனாக இருந்தாலுமே சரி பொண்ணாக இருந்தாலுமே சரி ரொம்ப ஹாப்பி தான். ஃபஸ்ட்டு பையன் பிறந்துட்டான், 2ஆவதும் பொண்ணு பிறந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் வீட்டுக்காருக்கும் பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க எனக்கு பொண்ணு பிறக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரணும்னு நாங்களும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் வீட்டுக்கார் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொண்ணு பிறக்கணும் அவங்க அக்கா பேர் வைக்கணும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். சரி அவருடைய ஆசை கண்டிப்பாக வந்து நிறைவேறணும்னு சொல்லி நானும் காட்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 7th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இதில் வந்து நான் கெஸ் பண்ண விதம் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கும் 2ஆவது ப்ரெக்னென்சிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் ஒருத்தவங்க கிட்டே போய் கேட்டேன், அக்கா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் அப்போது இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வந்து இப்போ செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பாய் பேபி தான் சொன்னாங்க. சப்போஸ் ஒரு சில சிம்டம்ஸ் வந்து மாறி இருந்துச்சுனாலே அது பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து விசாரித்தேன். ஸோ ரொம்ப வந்து ஹாப்பி தான். எனக்கு வந்து 2ஆவது பேபி பிறக்கிறது பொண்ணாக பிறந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் நான் வந்து இப்படி தான் வந்து நான் கெஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.